பிரிடேட்டர் என்னோட குட்டி வயசுல உண்மையாலுமே எங்க வீட்டில் கூட வந்துட்டு ஆர்வமா உட்காந்து பார்த்த படங்கள்ல ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு முதல் படம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு முதன்மையான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு நினைந்திருச்ச காலத்துல இருந்து எங்க அப்பாவே வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு பல வாட்டி பார்த்திருக்காரு. ஈவன் சிடி வாங்கிட்டு வந்து பார்த்திருக்காரு, ஈவன் டிவியில் போடும்போது பார்த்திருக்காரு. முதலெல்லாம் வந்துட்டு சனிக்கிழமை அந்த மாதிரிலாம் வந்துட்டு மத்தியானம் 2 ஹாலிவுட் படம் போடுவான். அதுல வந்துட்டு ஒரு படமா கூட இந்த படமா போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட ஒரு டைலாக் என்ன ஜென்மண்டான்னு சொல்லி தமிழ் டப்பிங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் ரீசெண்டாக வந்து அந்த பிரேக் டவுன்ல கூட சொல்லியிருப்பேன், பேட்லாண்ட்ஸோட பிரேக் டவுன்ல. ஸோ அந்த மாதிரி போட்டுற சமயத்துல இருந்தே இந்த பிரிடேட்டர் மேல ஒரு கிரேஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பிரிடேட்டர் 2 படம் பார்க்கும்போது பெருசாக அது இல்லாமே போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரிடேட்டர் 1 வந்துட்டு ஒரு பெஸ்ட் பிரிடேட்டர் அப்படி இல்லைனாலுமே அது நம்ம தமிழ்ல வந்துட்டு அதிகமா அந்த படத்துக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் பயங்கரமான இம்பாக்ட் வந்துட்டு அந்த காலத்திலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. பட் அப்படி நான் குட்டி வயசுல பார்த்து வியந்த இந்த ஒரு படம் வந்துட்டு ஃபர்தரா வர பிரிடேட்டர்ஸ் 2 வரும்போது பெருசா இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் கூட இருக்கும். ஸோ அந்த படமும் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பேட்லாண்ட்ஸ் ட்ரெய்லர் வந்துட்டு என் கண்ணுக்கு படும்போது திடீர்னு அந்த பிரான்சைஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசா இருக்காடா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ஆர்வத்தையும் பயங்கரமா தூண்டி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலே வந்துட்டு இதோட டைம்லைன் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள வந்துச்சு. நான் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் அதை பத்தி அது எப்போ நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு சின்னதா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நடுவுலையுமே சொல்லியிருப்பேன் டைம்லைன் பிரகாரம். ஸோ அந்த ஒரு காலவரிசை காலக்கோடு டைம்லைன் வாட் எவர் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல வந்துட்டு 3 தடவை சொல்லிட்டேன். ஸோ இதுனால இப்போதைக்கு அந்த ஒரு பிரிடேட்டர்ஸ் என்னதான் வந்துட்டு கெனானிக்கலி அது வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கா இல்லையோ, பட் ஆனால் இப்போ இந்த பிரான்சைஸ் வந்துட்டு பெருசா பில்ட் பண்றதுனால எந்தெந்த டைம்லைன்ல இது நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பேட்லாண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி ஓகே, இன்ட்ரோவே வந்துட்டு 2 நிமிஷம் கிட்ட போகுது, அதனால வீடியோ ஆரம்பிச்சலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே, வெல்கம் ஹோம். ஸோ கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்துட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்கல்ல. ஒன்று வந்துட்டு வைக்கிங், இன்னொன்று வந்துட்டு சாமுராய், அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் டைமில். ஸோ இந்த மாதிரி 3 தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்துட்டு இந்த பிரிடேட்டரோட டைம்லைனில் எது ஃபிட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிங்ஸ் தான். ஸோ அதை தொடர்ந்து தான் வந்துட்டு சாமுராயோட கதை நடக்கும். ஸோ அது வந்துட்டு ஃபெடரல் ஜப்பான் அந்த ஒரு டைம்லைனில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நடக்கிற ஒரு கதை தான் பிரே அப்படிங்கிற அந்த ஒரு படம் 2022 வெளிவந்திருந்தாலும் அந்த கதை நடக்கிற காலகட்டம் 1719 ஆண்டு. ஸோ 1718 வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு காமிக் இருக்கும். அது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமிக். அது நான் வந்து பிரிடேட்டர்ஸ் 2ஓட எண்டிங்ல நான் வந்துட்டு சொல்றேன். பட் அதை வந்துட்டு இதுலயுமே டீஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது பிரிடேட்டர்ல. ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஸோ கோமான்சி அப்படிங்கிற ஒரு டெரிட்டரியில தான் வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஒரு பிரிடேட்டர் வந்துட்டு வரும். ஸோ இது இந்த அட்வான்ஸ்டு மெக்கானிக்ஸ் எல்லாம் இல்லாம, அதாவது அந்த வெப்பன்ஸ் அதெல்லாம் இல்லாம, ஸோ அந்த ஒரு டைம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிடேட்டர் வந்துட்டு எப்படி ஒரு ஹண்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜங்கிள் ஹண்டர் அந்த மாதிரி ஒரு கிளான்ல இருக்கக்கூடிய பிரிடேட்டர்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பிரிடேட்டர் வந்து நம்ம கிட்ட இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதுல வந்துட்டு நாரு அப்படிங்கிற ஒரு பொண்ணை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவ வந்துட்டு ஒரு ஹீலரா ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பா அவங்களோட டெரிட்டரிக்குள்ளார, ஆர் மேபி அவங்களோட இனத்துக்குள்ளார. பட் ஆனால் அவளுக்கு வந்துட்டு ஹண்டர் ஆகணும்னு ஆசை, அவங்க அண்ணன் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹண்டரா இருக்கிற இவ எதை வேட்டையாடி இவ வந்துட்டு ஒரு ஹண்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு சின்ன நம்ம நினைச்சிட்டு இருந்தாலுமே கடைசியில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிடேட்டர் தான் வந்துட்டு வேட்டையாட போறா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு கதையா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. என்னன்னா டாக்ஸியா அப்படிங்கிற ஒரு இலையை பத்தி சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு குறைக்கும், அதே சமயம் பிளட் வந்துட்டு ப்ளீட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையுமே குறைக்கும் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு வாயேஜர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேத்துக்கிட்ட இவ போய் மாட்டிட்டப்ப அங்க ஒரு பர்டிகுலர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனோட பேர் என்ன அப்படின்னா ரஃபேல் அடலினி அப்படிங்கிற ஒருத்தன் தான். ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இவன் தான் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கான் இல்லையா. டெக்னிக்கலி பார்த்தா நான் ஒரு காமிக் சொன்னல 1918 அந்த காமிக் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இதே ஆள் தான், பட் ஆனால் வேற வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவனும் ஒரு பர்டிகுலர் பிரிடேட்டர் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி வேலை செய்யும் போது அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கிட்ட இருந்த ஒரு கன்னு தான் வந்துட்டு அந்த பிரிடேட்டர் கிட்ட கிடைக்கும். அந்த ஒரு கன்னை தான் வந்துட்டு பிரிடேட்டர் 2 படத்துல மெயின் ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட எண்டிங்ல வந்துட்டு அந்த பிரிடேட்டர் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ டெக்னிக்கலி பார்த்தா அந்த கன்னோட ஆர் அந்த பிஸ்டலோட சொந்தக்காரர் வந்துட்டு இந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான். பட் ஆனா இவரோட வெர்ஷன் வந்துட்டு அப்படி இருக்காது. ஏன்னா 1718 வருஷமே வந்துட்டு அவர் இறந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா இவர் வந்துட்டு இந்த படத்துல தான் செத்து போவார், அதுவும் பிரிடேட்டர் கையில தான். பட் ஆனா அதுல வந்துட்டு அவர் செத்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஸ் பர் தி காமிக் வந்து பிரிடேட்டர் அவர் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு போராட்டத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு இறந்து போற மாதிரி இருக்கும். கடைசியா வந்துட்டு டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே வார்த்தையை சொல்லி தான் பிரிடேட்டர் 2ல வந்துட்டு டேக் இட் சொல்லி அந்த பிரிடேட்டர் வந்துட்டு அந்த ஹியூமன் கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், அந்த மெயின் ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட. சோ நல்ல டச் தான். பட் ஆனா இது ஏன் வந்துட்டு இந்த மாதிரி 2 வெர்ஷனா கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் கன் வந்துட்டு 1715ல வந்துட்டு இன்ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி அதுல வந்துட்டு எழுதி இருக்கும். ஓகேவா? சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. சோ இதுல வந்துட்டு கிளாரிசில என்ன ஆகும் அப்படின்னா இவ வந்துட்டு அவங்க அண்ணனை இழந்துருவா. அதுக்கப்புறம் அந்த பிரிடேட்டரை வந்துட்டு மொத்தமா கொன்னு அதுக்கப்புறம் இவ ஒரு வார் சீஃபா வந்துட்டு மாறிடுவா. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நம்ம இருக்க கூடாது அப்படிங்கறது வந்துட்டு அந்த பிரிடேட்டர் ரத்தத்தை மூஞ்சிலால தடவிட்டு போயிட்டு சொல்றது மட்டும் இல்லாம மூவி வந்துட்டு எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா
அப்படின்னா ஒரு 3 பிரெடேட்டர் ஷிப் வந்துட்டு இவங்களோட கிளானை நோக்கி வர மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு அந்த மூவி முடிஞ்சிருக்கும். ஸோ ப்ரே 2க்கு வந்துட்டு லீடு கொடுக்குற மாதிரி அந்த படத்தை வந்துட்டு முடிச்சிருப்பாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற நமக்கு வந்துட்டு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு காமிக் வந்துட்டு ஆக்சுவலி இருக்கு. ப்ரே முடிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் 1863 நடக்கிற மாதிரி அந்த காமிக் வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு சிவில் வாருக்கு நடுவில் ஒரு பிரெடேட்டர் வர மாதிரியும் அந்த சமயத்தில் எதிரி வந்துட்டு நண்பன் அப்படிங்கிற மாதிரி 2 நாட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ பிரெடேட்டர் வந்துட்டு ஒரு காமன் எனிமியா இருக்கிறனால அந்த 2 நாட்டுக்காரங்களும் சேர்ந்து வந்துட்டு பிரெடேட்டர் எதிர்க்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த ஒரு காமிக்ல இருக்கும். அண்ட் இதோட எண்டிங்குமே நல்லா இருக்கும். கடைசியில் பார்த்தா 2 எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்டகஸ், அதுக்கப்புறம் நபேதியா, அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ ஜெஸ்ஸிங்கிறது ஒரு பையன் தான். ஸோ அந்த ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா யூனியனோட ஃபிளாகை வந்துட்டு குத்தி அதுக்கப்புறம் அந்த பிஸ்டல் வச்சு போட்டு தள்ளி அந்த பிரெடேட்டர் போட்டு தள்ளுற மாதிரி அந்த காமிக் ஆக்சுவலி முடியும். என்னதான் நல்லாவே முடிஞ்சாலும் எதிரி செத்து போயிட்டான்ல, அதாவது 2 பேத்துக்குள்ள காமன் எனிமி இறந்துட்டான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்குற சண்டை வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த காமிக் ஆக்சுவலி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த காமிக்கோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பர்சனலி வந்துட்டு அதிகமாக பெருசாக அந்த டைம்லைனில் நான் சொல்ல விரும்பல. நான் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இது நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த கதையை தொடர்ந்து தான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா த கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸோட அந்த வேர்ல்டு வார் 2 ஈவெண்ட் வந்து நடக்குது. ஓகேவா? அந்த ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பைலட் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கதையை நடக்கிற மாதிரி இருக்கும். நான் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்டோரி தனியாக போடுறேன். பட் டைம்லைன் பிரகாரம் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸில் இருக்கிற அந்த ஒரு சாப்டர் வந்துட்டு இங்கே தான் நடக்குது. ஸோ அது தொடர்ந்து தான் வந்துட்டு நம்மளோட மெயின் பிரெடேட்டர் 1987 வந்து பிரெடேட்டர் நம்ம அர்னால்ட் நடிச்ச பிரெடேட்டர். அர்னதான் வந்துட்டு அர்னால்ட் வந்துட்டு பெஸ்ட் அதில் ஆக்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம பிரெடேட்டர் கூட சேர்ந்து அர்னால்ட் இருக்கிறனாலே வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேவரட். எப்போ போட்டாலுமே டிவியில் இப்போ கூட போட்டால் உட்காந்து பார்க்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பழைய ஓஜி மூவிஸ் எல்லாம் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் டிவியில் போடுறதே இல்லை. டிஆர்பி தெரியாத பசங்களா இருக்காங்க போல. 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்குங்க. டிவியில் வந்துட்டு இன்னுமே பழைய ஹாலிவுட் படம் போகிறது. இந்த வாரம் ஹாலிவுட் வாரம், திகில் வாரம் இப்படிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காணாமல் போயிருச்சு. சரி விடுங்க, எதுக்கு 90ஸோட படமெல்லாம் கேட்டுக்கிட்டு நேராக கதைக்குள்ள வருவோம். ஓகே, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெஸ்கியூ மிஷனுக்காக வந்துட்டு போவாங்க. பட் ஆனால் லேட்டராக தான் தெரிய வரும் அது வந்துட்டு ரெஸ்கியூ மிஷன் கிடையாது. அந்த ரெஸ்கியூ மிஷன்ங்கிறதே ஒரு போய் அங்கே வந்துட்டு வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அது என்னாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு யூனிட் வந்து வந்திருப்பாங்க. அந்த யூனிட் வந்துட்டு மர்மமாக கொல்லப்பட்டிருப்பாங்க. அது ஏன் எப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இதில் ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பாங்க, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ரெபலாக தான் இருப்பா. அவளையுமே காப்பாற்றிருப்பான். பட் அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பிரெடேட்டர் எதுவுமே பண்ணாது. ஸோ லேட்டராக தான் அவங்களுக்கு தெரிய வரும் இங்கே ஒரு பிரெடேட்டர் இருக்குது, இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு அண்ட் இதனால தான் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத தெரியும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் ஒவ்வொருத்தர சாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்புவாங்க. அண்ட் அர்னால்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுவாரு. எப்போ அதுக்கு பச்சை கலர் ரத்தம் வருதோ அப்படின்னா அதை கொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அதுக்கான வேலையை வந்துட்டு பார்ப்பாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று கண்டுபிடிப்பாரு. அது பிளட் டெம்பரேச்சர், அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிக்குது. ஸோ நம்ம மேலே வந்துட்டு கேமோஃப்ளேஜாக இருந்தோம், அதை ஷேர் அப் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் நேச்சுரலி வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி ரெடி பண்ணுவார். ஸோ ரெடி பண்ணி கடைசியாக வந்துட்டு அதை கொல்றது தான் அந்த ஒரு படமாகவே இருக்கும். அமேசிங்காக எடுத்திருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம அர்னால்டுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கதையை வந்துட்டு அப்படியே விட்டு போட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி இவரை வச்சு வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு ஒரு ட்ரையாலஜி மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அது ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் ஓகே, அவங்க வந்துட்டு பிரெடேட்டர் மட்டும் வச்சு வந்துட்டு பிரெடேட்டர் தான் வந்துட்டு மெயினாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துருப்பாங்க. அதோட தான் வந்துட்டு பிரெடேட்டர் 2 1990 வந்தாலும் 1997 நடக்கிற மாதிரி இந்த கதைக்களம் இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த ஒரு சமயத்தில் இந்த டிஸ்டோபியன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ வந்துட்டு சைபர் பங்க் 2077 அப்படிங்கிறது ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு என்னதான் பேசினாலும் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு 1990 வந்துட்டு இந்த மாதிரி உலகம் வந்துட்டு இருக்கும், எல்ஏ வந்துட்டு இப்படி இருக்கும், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படி இருக்கும் அப்படிங்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலர் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். யார் யாருக்கு அப்படின்னா ஜமைக்கன்ஸுக்கும் கொலம்பியன்ஸுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் தான் ஆரகான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரொட்டகனிஸ்டாக இருப்பாரு. பட் இவங்க எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ள வந்துட்டு ஒரு பிரெடேட்டர் சுத்திட்டு இருக்கும். அது வந்துட்டு மனுஷங்க எல்லாத்தையுமே கொண்டு அவங்களோட ஸ்கல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மெடாலியன் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒட்டுக்கா நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு இதுலயுமே ஒரு பொண்ணை வந்துட்டு அது விட்டுரும். ஒன்றும் இல்லை, 2 பொண்ணை வந்துட்டு ஒன்று பண்ண விட்டுரும். ஒன்று வந்துட்டு மஜா பண்ணிட்டு இருக்கும் விட்டுரும். இன்னொன்று பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்டாக இருக்கிறனால வந்துட்டு பிரெடேட்டர் கொல்லாம விட்டுரும். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த பெண்கள்னால மட்டும் அது ஒன்றும் பண்றது இல்லை போலங்க. மேபி நம்மளுக்கு தெரியாம கூட்டத்தோட கூட்டமாக பெண்களை கொண்டிருக்கலாம். பட் ஆனால் பெண்களை வந்துட்டு அவர் விட்டுறாரு பிரெடேட்டர். சரி ஓகே, ஆன் நெடில் எவ்வளோ கேவலமானவங்களா நம்மளை பார்த்தா மட்டும் இலக்காரமா இருக்கு போல. சரி விடுங்க. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு வேட்டையாரதான் இந்த படத்தோட கதை. சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பிரெடேட்டர் கூட வந்துட்டு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டரா வந்துட்டு ஆர்கன் வந்துட்டு இந்த மாதிரி அதெல்லாமே கண்டுபிடிச்சு அது பின்னாடி போயிட்டு சண்டை போடுவார். சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு
தப்பிச்சிருவாங்க. பட் அந்த ஒரு சமயத்தில் பிரிடேட்டருக்கு வந்துட்டு பயங்கரமா ஊண்டாயிரும். ஸோ அந்த ஊண்டான சமயத்தில் அதோட மெடிக்கிட் வச்சு அது எப்படி அதை ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற நம்ம கிட்ட விட்னஸ் பண்ணியிருப்போம். அது உண்மையுமே நல்லா இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு எண்டிங் வர என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரிடேட்டரோட ஒரு ஷிப்புக்குள்ள போயிட்டு அது மெடலில் வச்சிருக்கிற அந்த ஒரு ஸ்கல்ஸ் அந்த ஸ்பீசிஸோட மற்ற ஸ்பீசிஸோட கல்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு ஒரு பிரிடேட்டர் போட்டு தந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரிடேட்டர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிடேட்டர் அதுதான் வந்துட்டு கிரே பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரே பேக் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிடேட்டர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் எதுவும் பண்ணாது, நீ வந்துட்டு ஜெயிச்சிட்ட, நீ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு உனக்கு மரியாதை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஏர்ன் பண்ண மாதிரி ஒரு வேர்த் தான் வந்துட்டு அந்த பிஸ்டலை கொடுத்துட்டு போகும். ஸோ அந்த ஒரு பிஸ்டல், இந்த பிஸ்டல் தான் முன்னாடியே சொன்ன பிஸ்டல், அது வந்துட்டு இந்த ரஃபேலோட பிஸ்டல் தான். ஸோ இது ஆஸ் பர் அந்த காமிக் பிரகாரம் வந்துட்டு டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாவில் இவர்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு அந்த கிரே பேக் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிடேட்டர் கிட்ட. ஸோ அந்த ஒரு பிஸ்டலை தான் வந்துட்டு இங்க இவர்கிட்ட வந்துட்டு டேக் இட் அப்படின்னு சொல்லி அவருமே கொடுத்துட்டு போவாரு. இது ஒரு ஹானரபிள், ரெஸ்பெக்டபிள், ஒரு ஏர்னபிள் ஒரு விஷயமா வந்துட்டு கொடுத்துட்டு போவாரு. அண்ட் நல்லாவே இருக்குங்க. அந்த காமிக்கோட டச்சுக்காக பார்த்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் நடுவில் அந்த பிரேக்குள்ள வந்துட்டு அவர் கொடுத்தது அவர் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டராக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, மற்றபடி வரது கிடையாது. அவர் கெட்டவன் கூட இருப்பாரு, பட் ஆனால் கெட்டவன் கிடையாது. பட் அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த காமிக்ல ஏன்னா வந்துட்டு அவருக்கு எதிராகவே அவர் கூட இருக்கவங்கள திரும்பினால தான் பிரிடேட்டர் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாரு. அவரு நல்லா தான் இருக்கும். லிட்டரலி வந்துட்டு இந்த ஒரு காமிக்கே வந்துட்டு டீஸ் பண்றது எது அப்படின்னா இப்போ நம்ம பேட்லேண்ட்ஸ்ல வந்துட்டு ஃபர்தரா பார்க்க போறோம்ல என்ன, பட் ஆனால் அதில் ஆண்ட்ராய்டு அதனால வந்துட்டு ஹியூமனா இருப்பாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அந்த காமிக் கதை வந்துட்டு ஒரு படமா எடுத்தா நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு பேரும் எதிர்த்து தான் சண்டை போட்டு பார்த்துருக்கோம், கூட வந்து சண்டை போட்டு நம்ம பார்த்தது கிடையாதுல்ல. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி வந்துட்டு அந்த பிரிடேட்டரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட அந்த லோர் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே மோசமானவங்க கிடையாது, தே கேன் பி லைக் திஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னுமே சொல்ற விதமா கூட இருக்கலாம். ஸோ இது தொடர்ந்து 2004 வந்த ஏலியன் வர்சஸ் பிரிடேட்டர், இதுவுமே வந்துட்டு 2004 நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். ஸோ அண்டார்டிகால வந்துட்டு 2000 அடி கீழே வந்து ஒரு பர்டிகுலர் யவுட்ஜாவோட ஒரு ஹண்டிங் கிரவுண்டை வந்துட்டு நம்ம வெய்லாண்டோட கார்பரேஷன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் ஒரு பொண்ணு மட்டும் இருப்பா, ஏன்னா மற்றவங்க கூட எல்லாரும் செத்து போயிடுவாங்க, அதனால அவங்க எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. பட் ஒரு பொண்ணு இருப்பா, லெக்ஸ் வுட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தி. ஸோ அந்த ஒரு பொண்ணு தான் ஓரளவுக்கு மெயின் கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஏன்னா வழக்கமாக பிரிடேட்டர் தான் பொண்ணுங்களை கொள்ளாத அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. பட் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அதை டிக் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிரிடேட்டரோட ஷிப் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டனல் மாதிரி அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னுமே அந்த வேலை வந்துட்டு ஈஸியாக முடிகிற மாதிரி ஆகியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தெரிய வருது ஏதோ பர்டிகுலர் எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு செஸ்ட் வந்துட்டு பர்ஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் சில ஹியூமன்ஸ்க்கெல்லாம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏலியன்ஸில் வந்துட்டு ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபேஸை பிடிக்கும், இன்னொன்று வந்துட்டு உள்ள இருந்து அப்படியே செஸ்ட் வந்துட்டு பர்ஸ்ட் பண்ணிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கும் ஏலியன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருந்து வெளியில் வந்திருக்காங்களோ, ஒரு கைண்ட் ஆஃப் டெம்பிள் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்தோட ஒரு பிரமிட் மாதிரி தான் அது, அதோட மெக்கானிக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஆக்டிவேட் பண்ண அந்த ஒரு ஹண்டிங் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட்ஜா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஸ்கார், செக்டிக், சாப்பர் இந்த மாதிரி ஒரு பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டஸில் உயர்ந்த ஒரு ஹண்டிங் ஆர் ஹண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரிடேட்டர்ஸ்ல வந்துட்டு ஹண்டர்ஸ். பட் ஆனால் இவங்க வந்துட்டு ஜெனோமாப்ஸை வந்துட்டு ஹண்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கும். அவங்கள ஹண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு பிரமிட் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த ஹண்டிங் கிரவுண்டாக இருக்கிறனால. ஸோ அதில் வந்துட்டு குயின் ஜெனோமார்ஃப் வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மெக்கானிக்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்துட்டு குட்டியை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குட்டியை போட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது தெரிஞ்சிருப்பில்ல, அதனால ஸ்டாப் பண்ணுறக்கா வருவாங்க. பட் அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இறக்க நேரிடுது. ஸோ மீதி இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்கார் மட்டும்தான். ஸோ ஸ்கார் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம லெக்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து அந்த குயினை வந்துட்டு அழிக்கிறதா வந்துட்டு இந்த படத்தோட எண்டிங்கு. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து வந்துட்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. பட் ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே தான் ஒரு குளறுபடியே ஆகும். என்ன அப்படின்னா லெக்ஸ் வந்துட்டு ஓகே என் கூட சேர்ந்து சண்டை போட்டதுனால அவளுக்கு ஒரு ஹானர் கொடுத்து அவளை அப்படியே விட்டுருவா. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவருமே இறந்துருவாரு. ஆனால் இறக்கும் போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அவரோட வயிற்றுக்குள்ள இருந்து செஸ்ட் பஸ்டர் வரது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு முதல் பிரிடேட்டரும் அதே சமயம் ஏலியனும் கலந்த ஒரு ஹைபிரிட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரெடேலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி வேற ஏதாவது நேம் இருக்கலாம். பட் ஆனால் இதுதான் வந்துட்டு ஒரு ஹைபிரிட். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த படத்துக்கு லீடு கொடுக்குது. அந்த படம் தான் ஸோ ஏலியன் வர்சஸ் பிரிடேட்டர் ரெக்வியம். ஸோ அது வந்துட்டு 2007 நடந்தது. பட் ஆனால் அதோட கதையுமே 2004 இருந்து தான் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு காலராடோ ஆர் கொலராடோ அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு இந்த ஹைபிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா தஞ்சம் புகழ்ற மாதிரி ஒரு கதை மாதிரி தான் இந்த கதை வந்துட்டு நகரும். பட் இனிஷியலி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே அது வந்துட்டு வளர்ந்தோடனே ஈஸியாக டக்கு டக்குன்னு வளர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிரிடேட்டரோட ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அது சாகடிக்க ஆரம்பிச்சிருது. பட் அந்த ஒரு சமயத்தில் புல் அப்படிங்கிற ஒரு பிரிடேட்டர் மட்டும் டிஸ்ட்ரெஸ் காலை வந்துட்டு அனுப்பிச்சிடறான். ஸோ அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது நேரடியாக உல்ஃப் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட
வந்துட்டு ரிசீவ் பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இருந்ததுக்கான தடயத்தை வந்துட்டு அழிக்கணும் அண்ட் அதே சமயம் வந்துட்டு மொத்தமாக எரேஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஜெனோமார்ஃபையும் வந்துட்டு மொத்தமாக அழிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறக்காக அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறக்காக வராரு. பட் ஆனால் அவர் வந்துட்டு வேகமாக ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அது ரொம்பவுமே வந்து நிறைய பேரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஹைவே வந்துட்டு அந்த ஊருக்குள்ள உருவாக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு உல்ஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சண்டையில் ஒரு பவர் பிளான்ட்ல ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ அந்த ஒரு சண்டை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பவர் பிளான்ட் வந்து பர்ஸ்ட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும் சின்ன ஒரு மிஸ் ஆயினால. ஸோ இதனால வந்துட்டு மொத்த சிட்டிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இதனால வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்துட்டு இவங்களோட அட்டென்ஷன் வரது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்துட்டு இந்த ஃபைட்டுக்குள்ள வர மாதிரி ஆகிரும். பட் எண்ட் ஆஃப் த ஃபைட் எங்க ஆகும் அப்படின்னா, ஒரு ஹைவ்ல, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஹைவ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கும் அண்ட் நம்ம பிரிடேட்டருக்கும் சண்டை நடக்கும். ஆனால் உண்மையாலுமே செம ஃபைட்டுங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உன்னையெல்லாம் அழிக்கிறீங்க, எனக்கு வந்துட்டு வெப்பன்ஸ் வேணாண்டா, என் கையே போதுடா, அதாவது வெறும் கையில் ஆர்மர் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சண்டை போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு அவரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெப்பனை வந்துட்டு உருவாக்குவார். ஓகேவா, அந்த வெப்பனை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு பிளாஸ்மா பிஸ்டல். ஓகேவா, ஸோ அந்த ஒரு பிளாஸ்மா பிஸ்டல்லாம் வச்சு என்னதான் சண்டை போட்டாலுமே ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் குத்திக்கிட்டு நிற்கும் போது அந்த நகரத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு நியூக்ளியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு நேராக இவங்க மேலே போறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அந்த இடத்தையே சிதைச்சிருவாங்க. பட் இருந்தாலும் ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, இவரோட அந்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மா பிஸ்டல், அந்த ஒரு பிளாஸ்மா பிஸ்டல் வந்துட்டு கர்னல் ஸ்டீவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. மேபி அவர் பேர் எனக்கு கரெக்டா ஸ்டீவன் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்றது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஹியூமன் டெக்கும் பிரிடேட்டரோட டெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து மர்ஜ் ஆகலாம், பிளெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபியூச்சர் வந்துட்டு டீஸ் பண்ற விதமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஊரே அழிச்சு அதுக்கப்புறம் இவங்களை பற்றி மீதி இருக்கிற ரகசியம் வந்துட்டு புதஞ்சே கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஸோ இது தொடர்ந்து வந்துட்டு 2010 வந்த பிரிடேட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு எப்படி அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் அது வந்துட்டு ஸ்டோரிக்குள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் ராய்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஆகாயத்தில் கண்ணு முழிச்சு பார்ப்பாரு. முழிக்கும் போது வந்துட்டு எங்கேயோ ஒரு விழுந்துட்டு இருப்பாரு. எதுக்கு விழுகிற சொல்லி தெரியாது. பட் ஆனால் அவர் விழுந்துறது தான் அவர் மாதிரியே வந்துட்டு நிறைய பேர் விழுந்திருப்பாங்க. ஸோ இதில் பர்டிகுலர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராய்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், இசபெல்லா, எட்வின், அதுக்கப்புறம் நோலாண்ட் அப்படிங்கிற ஒருத்தங்க, 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோலாண்ட் வந்துட்டு நடுவில் இறந்துருவான். அண்ட் ராய்ஸ், இசபெல்லா, எட்வின் அப்படிங்கிற 3 பேர் தான் வந்துட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவாங்க. ஸோ அதனால இந்த 3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்க இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. பட் ஆனால் இதில் ஒருத்தனுக்கு மட்டும் அந்த நோலாண்ட் அப்படிங்கிற மட்டும் இவன் வந்துட்டு சர்வை இருப்பான் முன்னாடி இந்த இடத்துல. ஸோ அதனால வந்துட்டு அவனுக்கு இந்த இடத்துல ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்துட்டு ராய்ஸ் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவன் தான் வந்துட்டு தலைவன் மாதிரி எடுத்துக்கிட்டு அவனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் திடீர்னு அந்த பிரிடேட்டரோட ஹவுன்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரிடேட்டர் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு ஜங்கிள் ட்ரைப் சேர்ந்த ஒரு கிளான் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அவங்களுக்கு லேட்டராக ஒரு பாயிண்ட்ல தான் தெரிய வரும். ஒரு 3 சூப்பர் பிரிடேட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஒன்று வந்துட்டு ட்ராக்கர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கனர், இன்னொன்று பெர்சர்கர். பெர்சர்கர் அப்படிங்கிறவன் இந்த லைவ் ஆக்ஷன்லேயே வந்த பிரிடேட்டர்லேயே ரொம்பவே ஒரு கொடூரமான பிரிடேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேர்த்த பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, வேறு கேலக்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் எடுத்து வந்து அவங்க எந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறக்காக ஒரு ஸ்கில் செக்கிங் கிரவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்க ஏர்த்தில் இல்லை, வேற ஒரு பிளானட்டில் இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்க வேர்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஒரு ஹண்டிங் கிரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் இது. ஸோ அதில் தான் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பிரிடேட்டர் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிரிடேட்டரை காப்பாற்றணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. பட் நோலன்ன்றது வேற பிளான் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். பட் ஆனால் நோலன் வந்துட்டு இறந்துருவான் பிரிடேட்டர் மூலமா கொல்லப்பட்டு. பட் ஆஃப்டர் தட் இவங்க எல்லாருமே சேர்ந்து மீதி இருக்கிற 3 பேர் தான் உயிரோடு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு பிரிடேட்டர் வந்துட்டு காப்பாற்றுவாங்க. அதுவுமே ஹெல்ப் பண்ணும். அவங்க ஏர்த்துக்கு போறதுக்காக வந்துட்டு ஷிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் எல்லாம் வச்சு கொடுத்துரும். பட் ஆனால் நம்ம பெர்சர்கர் சும்மாலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நேரடியாக வந்து அவரையும் போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் ஷிப்பை அழிச்சிருவார். ஷிப் அழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது, மீதி 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட தப்பிக்கணும். பட் அந்த ஒரு சமயத்தில் தெரிய வர என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எட்வின் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதனால் அவனை வந்துட்டு பெயிட்டா யூஸ் பண்ணி, ஏன்னா அவன் ஒரு சம்பவம் பண்ணிடுவான், அதனால வந்துட்டு அவனை பெயிட்டா யூஸ் பண்ணி பெர்சர்கர் வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் அண்டு இசபெல்லாவும் ராய்ஸும் சேர்ந்து அந்த பெர்சர்கரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்படியே இருப்பாங்க. பட் அவங்க அப்படி இருக்கும்போது ஃபர்தராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி இவங்க எப்படி பேராஷூட்லேருந்து வந்து விழுந்தாங்க அதே மாதிரி நிறைய பேர் விழுவாங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த ஸ்டோரி கன்யூ ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி உங்களோட ஸ்டோரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் காமிக்கில் வந்துட்டு கன்யூ ஆயிருக்கான். அந்த காமிக் வந்துட்டு கிடைச்சா நான் வந்துட்டு தனியாக போடுறேன். பட் ஒரே ஒரு படத்தில் மட்டும் தான் கெனானிக்கலே வந்துட்டு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆக்சுவலி இந்த படம் தான். நம்ம அர்னால்ட் நடிச்ச அந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவையும் அதே சமயம் அந்த சமயத்தில் பிரிடேட்டர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத இசபெல் தான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஒரே ஒரு கனெக்ஷன். கெனானிக்கலி இந்த படமும் ஒரே காலகட்டத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்துற விதமாக வந்துட்டு இருக்கும். பட் எந்த படத்துலையுமே வந்துட்டு அந்த அர்னால்ட் நடிச்ச அந்த ஒரு ஓஜி மூவி வந்துட்டு மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதில் மட்டும்தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2018 வந்த பிரிடேட்டர். ஸோ இந்த படம் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். ஹவு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா அது படத்தோட எண்டிங்கில் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு
எடுத்துனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோதர் ஷிப்புக்கும் பிரிடேட்டரோட ஷிப்புக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு பயங்கர ஒரு சண்டை ஒரு சேசிங் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பர்டிகுலர் ஒரு பிரிடேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி வார்ம் ஹோல் தப்பிச்சு ஒரு மெக்சிகோவில் ஒரு காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் லேண்ட் ஆகிற மாதிரி ஆகிரும். ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவின் மெக்னே அப்படிங்கிற ஒரு யூஎஸ் ஆர்மியோட ஒரு ஸ்னைப்பராக ஒரு டீம் வந்துட்டு ஒரு ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூக்காக வந்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் இந்த பிரிடேட்டருக்கு இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை மாதிரி வரும். ஸோ இதில் அந்த ஷிப் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரிடேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ட் ஆயிரும். எஜெக்ட் ஆன சமயத்தில் வந்துட்டு ஆர்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஷிப்புக்குள்ள இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்மர் யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த குயின் என்ன பண்ணுவார்னா அதை வந்துட்டு தாக்கிடுவார். ஸோ இதனால் வந்துட்டு ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அதாவது அவர் வந்துட்டு தப்பிச்சிட்டார் பிரிடேட்டர் கிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் அவரையும் தூக்கிட்டு போயிடும், இன்னொரு பக்கம் வந்துட்டு பிரிடேட்டரையும் தூக்கிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு டைம் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு 2018 நடக்கிற மாதிரி கதைக்களம் தான். ஸோ பிரிடேட்டர் டைம் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அப்பவே அதாவது என்னது 1987க்கு அப்புறமே வந்து டிஸ்டோபியன் ஃபியூச்சரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுவே வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பிரிடேட்டர் ஹவுன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சம் ரீப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு பெட்டு மாதிரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹவுன்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும். பட் இந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஆர்மர் இருக்கு இல்லையா அந்த ஆர்மர் வந்துட்டு இவங்கிட்ட தான் இருக்கும். இவன் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் பையன் வந்துட்டு அதை போட்டு சுற்றிட்டு இருப்பான். அதனால் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும். அந்த ஃபியூஜிட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி வந்துடும். தேடி வரும்போது ஆர்மர் கேட்டு தான் வரும். பட் ஆனால் ஆர்மர் கேட்டு வரும்போது அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துடும். என்னன்னு பார்த்தா இன்னொரு பிரிடேட்டர் வரும். அதுதான் வந்துட்டு அல்டிமேட் பிரிடேட்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஏலியனோட டிஎன்ஏ சேர்த்து வந்துட்டு ஒரு ஹைபிரிடா இருக்கிற மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கரா ஃபாஸ்டரா அண்ட் கொடூரமா இருக்கக்கூடிய ஒரு பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அந்த ஃபியூஜிட்டிவ் பிரிடேட்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை கொல்றதுக்காக. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்துட்டு தனியாக ஸ்கல்ல புடிங்கி எடுப்பார்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கல்ல புடிங்கி எடுத்துடுறாப்ல. பட் புடிங்கி எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா இல்லைங்க, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் இருப்பான் ஓகேங்களா, அந்த பையனை வந்துட்டு தூக்கிடுவான். ஸோ தூக்கினா வந்துட்டு அது எவல்யூஷனரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் வேர்ல்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாரு. பட் ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட வெப்பன்ஸ் வச்சே வந்துட்டு இந்த ஒரு அல்டிமேட் பிரிடேட்டரே வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ஓகேவா, ஸோ போர்த்தள்ளதுக்கப்புறம் என்ன பர்சனலி ஒன்றும் பெருசாக நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கடைசியாக தெரிய வரும். ஆக்சுவலி இந்த ஃபியூஜிட்டிவ் பிரிடேட்டர் வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஹண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வர கிடையாது. பிரிடேட்டரை அழிக்கக்கூடிய அந்த பிரிடேட்டரோட பிரிடேட்டர் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வெப்பனை வந்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு அது வந்திருக்கும். மேபி இவங்க அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தெரிய வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே ஃபியூச்சரில் வந்துட்டு பிரிடேட்டர்ஸ் வந்துட்டு இவங்களை சண்டை போட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு மனுஷங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டுற விதமாக அந்த படத்தை வந்துட்டு ஆக்சுவலி முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போற படம் தான் ஆஃப்கோர்ஸ் பேட்லேண்ட்ஸ். ஸோ இந்த பேட்லேண்ட்ஸ் வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபியூச்சரில் தான் நடக்குது. பட் அதே சமயம் வேற பிளானட்ல எர்த்தில் கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெய்லர் பிரேக் டவுன்லேயே சொல்லியிருப்போம் அது வந்து இந்த மாதிரி அந்த பிரிடேட்டரோட லோரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஹியூமன்ஸோட அந்த வேலன் கார்பரேஷனுக்குள்ள ஆக்சுவலி இதுலேயே வந்துட்டு வேலன் கார்பரேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்துட்டு கண்டிப்பாக இவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸோட தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அவங்க வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ஸ் எதுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க சொல்லி தெரியல. பட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ஸா தியான்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு கிடையாது 2 பேர். பட் தியா மாதிரி வந்துட்டு டெஸ்ஸா கிடையாது. ஓகேவா, ஈவன் டெஸ்ஸாவோட வழியில் வந்துட்டு தியாவே வந்தாலுமே தியாவை வந்துட்டு அவ போட்டு தெளிவா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் மாதிரி தான் அந்த ஒரு ஆண்ட்ராய்டு வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த 2 ப்ரோட்டகனிஸ்டாக தான் தியா வந்துட்டு இருப்பாளே தவிர்த்து டெஸ்ஸா வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்க மாட்டாங்க. 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ட்ரெய்லர் பைட்டாலே சொல்லியிருப்பேன் பேட்லேண்ட்ஸில். ஸோ என்னதான் டெக்கும் தியாவும் ஒன்னா சுற்றிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ஸாவும் இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு எதையோ வேட்டையாட வந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் வந்துட்டு அவங்களோட இடத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் போல. ஈவன் நம்ம பிரெடேட்டர் கேனோட லீடர் வேறு இருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு ஹானர் கூட மதிக்கல அப்படின்னா அவங்களுமே தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோரி மூவ் ஆக போது. ஸோ இன்னுமே நம்ம வந்துட்டு பிரெடேட்டரோட லோர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் நடுவில் ஒரு காமிக் சொல்லியிருப்பேன். அந்த காமிக்ல வந்துட்டு பிரெடேட்டர்ஸ் வந்துட்டு ஈவன் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டா அப்படிங்கிற இருக்கிற பட்சத்துக்கு. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்துட்டு அதுலேயே வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரெடேட்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு போயிட்டு கொண்டு ட்ராஃபிஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வரும்போது அந்த கேரக்டருக்கே தெரியாத ஒரு ஊருக்குள்ள வரும்போது அந்த கேரக்டருக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு கேரக்டர் இன்க்ளூட் பண்ணும்போது அது மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அண்ட் இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு அவங்களோட அந்த வழிமுறைகள் இருக்கு இல்லையா அந்த கல்ச்சர், அதாவது பிரெடேட்டரோட கல்ச்சரை வந்துட்டு மேபி இந்த வரப்போற படத்தில் இன்னுமே நம்ம இன்டெப்தா பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகளுமே இருக்குமே சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அது ட்ரெய்லர்லேயே அப்படி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா கல்ச்சரை வந்துட்டு காமிக்கலி பார்க்குறக்கும் அண்ட் ஃபேண்டம் பேஜில் தெரிஞ்சுக்கிறக்கும், பட் ஆனால் அதை வந்துட்டு கண்ணால் விட்னஸ் பண்ணுறக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்குறதும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ போய் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறதையும் தாண்டி எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கு அதை விட்னஸ் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது அந்த லோர் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு விதத்தில் வந்துட்டு கண்டிப்பாக பேட்லேண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே பிடித்த வண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகேவா? நவம்பர் மாதம் படம் ரிலீஸ் இல்லை, பார்த்துருவோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த பிரெடேட்டர்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியவை. ஸோ நான் வந்து அந்த டைம் லைன்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1719 தான் வந்துட்டு பிரேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் வந்து ஓகே வைக்கிங்ஸ் காலகட்டத்திலிருந்து பிரெடேட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட காட்டிட்டாங்க. ஸோ வைக்கிங்ஸ் கிட்ட இருந்து 2018 வரைக்கும் இது வரைக்கும் காட்டிட்டாங்க. பட் இந்த ஒரு படம் பேட்லேண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு டைம் லைன், அதாவது எந்த இயர்லைன்னு சொல்லி நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் 2018 வந்துட்டு இவங்க இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம பார்ப்போம் அந்த ஃபியூச்சர் வந்துட்டு எந்த இடத்துல செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மூவியில் தெரிஞ்சிடும். ஸோ மூவி வந்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆர் மேபி ஃபர்தராக வரப்போற படங்கள் வர ஆர் அனிமேஷன் சீரிஸ் எல்லாமே வந்துட்டு லோர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சே பார்க்கல. திடுப்புன்னு பிரெடேட்டர் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் அப்படியே ரகசியமா தூக்கி விடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. ஏன்னா அது 1987 அப்புறமே வந்துட்டு பெருசா போகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஏலியன் vs பிரெடேட்டர் வந்துட்டு நல்ல மூவ் தான். பட் ஆனால் வந்துட்டு ரொம்பவே ரஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. எப்படி நம்ம ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர் பண்ணாங்க அந்த மாதிரி தான். ரைஸ் ஆஃப் சீக்வல் ட்ரைலஜி அப்படி தான் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, அதை பற்றி நான் பேச விரும்பல. அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்வியம் படமே வந்துட்டு செம்ம படம். ஆனால் அதில் இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்குல்ல ரொம்பவே கம்மியாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம யாரை வந்துட்டு பெருசாக, அதாவது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதாவது நல்ல ஒரு பந்தியில் வந்துட்டு உப்பு காரம் கம்மியாக வந்துட்டு சமைச்சு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். பட் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா அவளுக்கு உப்பு காரம் கம்மியாக இருக்கும்போது நாக்குக்கு ருசி இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஆகிரும். உப்பு காரம் பார்த்தீங்கன்னா போட்டு தின்றா நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் படமாக பார்க்கும்போது நம்ம வந்துட்டு படத்தை எடுக்கல. அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஏலியன் vs பிரெடேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி முடிச்ச படமாக இருக்கும். பட் உண்மையிலுமே அந்த ரெண்டு படத்தோட அந்த ஒரு கோர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு செம்மையாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு டைம் விட்னஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த பிரெடேட்டர் ஏலியனும் ஒன்றா வரும்போது இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படா வரும்னு இருக்கும். ஆனால் வந்து டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும். அது லிட்டரலி அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். சரி ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த ஒரு காலக்கோடு, டைம் லைன், காலவரிசை, வாட் எவர் யூ கேன் சே. மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எஸ்என்எஸ். ஸோ அதோட முக்கியமான விஷயம் பேராட்டர் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.